நண்பர்களே, நம்ம இன்னைக்கு Realmeல புதுசா லான்ச் ஆன Realme 14T 5G இந்த மொபைல பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதோட அன்பாக்சிங் கிளிப்லாம் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள அந்த மொபைல் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத சார்ஜர், சார்ஜிங் ஒயர், அது மட்டும் இல்லாத சிம் ரிஜெக்ட் டூல், யூசர் மேனுவல் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபோன்லயும் கொடுக்கறத வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்ல வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைல்ல கொடுத்திருக்க மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 2100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வரைக்கும் வந்து இருக்குது. இந்த மொபைலோட பிசிக்கல் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 196 கிராம் பக்கம் வருது. இப்போ பேட்டரி பத்தி பார்ப்போம். பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள அந்த சார்ஜரும் இந்த பாக்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை நாங்க செக் பண்ணது வரைக்கும் அரை மணி நேரத்துல கிட்டத்தட்ட வந்து 50% வந்து சார்ஜ் ஆயிடுது. ஒரு மணி நேரத்துல ஃபுல்லா வந்து சார்ஜ் ஆகிடுது அப்படின்றது வந்து நாங்க செக் பண்ணதோட ரிசல்ட்ஸ். இந்த மொபைல்ல கொடுத்திருக்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா IP68, 69 அது மட்டும் இல்லாத 67, 66 அப்படின்ற வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அது மட்டும் இல்ல டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 163.15 மில்லிமீட்டர் வந்து வருது. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.97 mm தான் வந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மொபைலுடைய பேக் கேமரா பத்தி பார்ப்போம். ஃபிளாக்ஷிப்போட 50 மெகாபிக்சல் AI கேமரா வந்து மெயின் கேமராவா இருக்கு. 2 மெகாபிக்சல் டெப்த் இருக்குது. அது மட்டும் இல்லாத LED ஃபிளாஷ் வந்து சென்டரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல்ல ஒரு சூப்பரான செல்ஃபி கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்போ ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTekல Dimensity 6300 அந்த ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. லேக் வந்து அவ்வளோ ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைல்ஸ்ல கொடுத்திருக்க மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. போனோட பாட்டத்துல பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்கு, பிரைமரி மைக் இருக்குது. அது மட்டும் இல்லாத டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கீழே தான் இருக்குது. அப்படியே மொபைலோட டாப்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்ததுனால மைக்கோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். திருவிழா சத்தத்துல கூட ஸ்பீக்கர் நல்லா தெளிவா கேட்கற அளவுக்கு வால்யூம் சப்போர்ட் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா சர்ஃப் கிரீன், அபிசால்ட் பிளாக், லைட்னிங் பர்பிள் அப்படின்ட்டு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. 8GB RAM, 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட Realme 14T இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் வருது. அது மட்டும் இல்லாத 8GB RAM, 256GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. இந்த மொபைலை பத்தியான உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.